அல்லேலூயா. நம் கடந்த ஒரு சில வாரங்களாக மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்த்து வருகிறோம். ஆமென். மத்தேயு 6ஆம் அதிகாரம் ஆவிக்குரிய கிறிஸ்தவ ஆவிக்குரிய ஒழுக்கங்களை குறித்து ஆண்டவர் இயேசு சொல்லுகிற ஒரு சில காரியங்களை அந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். முதலாவது நம்ம என்னத்தை குறித்து பார்த்தோம்? நீயோ தர்மம் செய்யும் போது ஆண்டவருடைய பிள்ளையாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் கொடுக்கிறவர்களாக, நன்மை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லுகிறார். ஆமென். ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எப்படி அறிஞ்சுக்கலாம்னா, அவன் கொடுக்கிறவனாக இருப்பான், ஏழைக்கு இறங்குகிறவனாக அவன் இருப்பான். அல்லேலூயா. ஸோ இந்த நல்ல ஒழுக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும், அதை நம்ம பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒழுக்கம் என்பது ஒரே இரவிலே வந்து விடுகிறது இல்லை. டிசிப்ளின் வில் நாட் கம் இன் ஓவர் நைட். ஆமென். அதை ஒவ்வொரு நாளும் அபியாசப்படுத்துவதன் மூலமாக தான் அந்த ஒழுக்கம் நமக்கு வரும். ஸோ கொடுப்பது என்பது ஒழுக்கமாக இருக்கிற அப்படின்னாலே கொடுக்க கொடுக்க தான் அந்த ஒழுக்கம் வரும். கொடுப்பது ஒரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைக்கு நிற்கவே கூடாது. ஆமென் சொல்லுவோமா? ஏழைக்கு இறங்கிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தின் 38வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது இயேசுவானவர், பிரைஸ் காட், அவர் நன்மை செய்கிறவராகவே என்ன செஞ்சாராம்? சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். நல்லது செஞ்சுக்கிட்டே இருந்தார், அவர் ஓயவே இல்லை. இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த நாட்களிலே, அந்த 3½ ஆண்டு கால ஊழியத்திலே நன்மை செய்கிறதிலிருந்து அவர் ஓய்ந்து போகவே இல்லை. அதான் இயேசுவின் பண்பு. ஸோ நம்ம ஆண்டவராக இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற மாதிரி கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்க கடவுது என்று சொல்கிறார். கிறிஸ்துவை போலவே மனதை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகிறது. ஆமென். அல்லேலூயா. ஸோ இயேசு கொடுக்கிறவராகவே இருந்திருப்பார் என்று சொன்னால் நாமும் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? கொடுக்கிறவர்களாகவே இருக்கணும். நாட் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன், என்றோ ஒரு நாள் ஏதோ ஒன்றை கொடுத்ததை வைத்து திருப்தி அடைந்தவர்களாக அல்ல. அல்லேலூயா. நான் போன வருஷம் கிறிஸ்துமஸ்க்கு 5 பேருக்கு 5 ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் அப்படின்றதுல திருப்தியில ஓடுறதில்ல. ஒவ்வொரு நாளும் என்னால் எதை செய்ய முடியுமோ, யாருக்கு என்ன நன்மை செய்ய முடியுமோ அதை நாம் செய்ய வேண்டும். ஆமென். ஒருவேளை நம்மிடம் பணம் இல்லாமல் இருக்கலாம், பொருளாதாரம் நம்மிடம் இல்லாமல் இருக்கலாம். பிரைஸ் காட். ஸோ நம்மால் இயன்ற உதவிகளை நாம் பிறருக்கு செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. எந்த பகுதியில் என்னால் உதவி செய்ய முடியும், இந்த எண்ணம் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஸோ இது ஒரு கிறிஸ்தவ ஆவிக்குரிய ஒழுக்கமாய் இருக்கிறது என்பதாக வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவது மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு சொல்கிற இரண்டாவது ஆவிக்குரிய ஒழுக்கம் என்னன்னா ஜெபம். நீயோ ஜெபம் பண்ணும்போது என்று ஆரம்பிக்கிறார். அவர் ஜெபம் செய்கிற விதத்தையும் அந்த ஒழுக்கத்திலே சொல்லிக் கொடுக்கிறார். ஆமென். எப்படி ஜெபிக்கணும்? பிதாவை, தேவனை பிதாவே என்று அவர் கூப்பிட கற்றுக் கொடுக்கிறார். இந்த காரியங்களை எல்லாம் குறித்து நாம் பார்த்தோம். இதனுடைய முந்தின பாகங்களை கேட்காதவர்களுக்காக இதை நான் சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது என்கின்ற முதல் பாகமும், நீயோ ஜெபம் பண்ணும் போது என்கின்ற தலைப்பிலும் நாம் இதற்கு முன்பதாக பேசி இருக்கிறோம். நீங்கள் அதை கேட்பீர்கள் என்று சொன்னால் இந்த தொடர் போதனை உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமானதாக இருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் நம்புகிறோம். ஆமென். அதே போலவே மூன்றாவதாக அவர் சொல்லும் போது சொல்றாரு, நீயோ உபவாசிக்கும் போது என்பதாக அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தின் 16வது வசனத்திலே இதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாமா? நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த 3 ஆவிக்குரிய ஒழுக்கங்களிலும் நாம் பார்க்கிற ஒரு முக்கிய காரியம் என்னவென்று சொன்னால், முதலிலே இந்த 3 ஒழுக்கங்களை குறித்து சொல்வதற்கு முன்பதாக, நீயோ தர்மம் செய்யும் போது என்று இயேசு சொல்வதற்கு முன்பதாக எப்படி தர்மம் செய்யக்கூடாது என்பதை சொல்லுகிறார். ஆமென். வலது கை செய்வது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றாரு. எப்படி அதை செய்யக்கூடாது? ஜெபிக்கும் போது நீ எப்படி ஜெபிக்க கூடாது? மாயக்காரரை போல வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று அப்படி ஜெபிக்க கூடாது.
அப்படின்னு சொல்றாரு. இங்கு உபவாசிக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, எப்படி உபவாசிக்க கூடாது என்கின்றதை குறித்து முதலாவது அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இரண்டாவது, இந்த 3 சம்பவங்களிலும் வருகிற காமன் ஃபேக்டர்ஸ் என்பதாக நாம் பார்த்தோம் இல்லையா? இதை நிச்சயமாக செய்ய வேண்டும் என்பதாக இயேசு சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால், when you pray, when you fast, when you give என்கின்ற வார்த்தையின் பதங்கள் ஆங்கிலத்தில் வருகிறதை பார்க்கலாம். It is not if you pray. நீயோ ஜெபிப்பாயானால், நீயோ உபவாசிப்பாயானால், நீயோ கொடுப்பாயானால் என்று சொல்லவில்லை. நீ கொடுக்கும் போது, அதன் அர்த்தம் என்னன்னா, நீ கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளையா இருப்பாய் என்று சொன்னால் நீ கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். ஆமென். எல்லாத்தையும் வச்சுக்கிறவனாவே இருக்கக்கூடாது. தனக்கு 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 தனக்குன்னு வாழக்கூடாது நம்ம. பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு சொல்லும்போது சொல்றார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. பிறருக்கு ருசி உள்ளவர்களாக, பிறருக்கு ஆசீர்வாதமானவர்களாக நாம் இருக்கும்படியாக தான் ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்துக்கு வெளிச்சம் போடுறதில்ல. ஒரு பல்பு அதுக்கே வெளிச்சம் தருவதற்காக சுடர் விடுகிறது இல்லை, மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுப்பதற்கு. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, சுயநலமான வாழ்க்கை அல்ல. இயேசு அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இந்த பூமியிலே வாழ்ந்தார். ஜெபிக்கும் போதும் அவர் சொல்றார், நீ ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். நமக்கும் நம்முடைய சிருஷ்டிகருக்கும் இடையே ஒரு தனிப்பட்ட உறவு இருக்க வேண்டும். அவர் பேசுவதை நான் கேட்க வேண்டும், நான் பேசுகிறதை அவர் கேட்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சம்பாஷணை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். அல்லேலூயா. சோ இதை நிச்சயமாக செய்ய வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். உபவாசத்தில் அதுதான் சொல்றாரு. நீயோ உபவாசிக்கும் போது, நீ உனக்கு நேரம் கிடைக்கும் போது உபவாசிக்கணும் அப்படி கிடையாது. நீ உபவாசிக்க வேண்டும் என்பதாக அவர் சொல்லுகிறார். திட்டமாய் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதுதான் அந்த காமன் ஃபேக்டர். யூ மஸ்ட் டு. அல்லேலூயா. when you pray அப்படினா you must pray. when you fast ன்னு சொன்னா you must fast. அல்லேலூயா. நீ நிச்சயமாக உபவாசிக்கிறவனாக இருக்க வேண்டும் என்று இயேசு சொல்கிறார். இரண்டாவது இதுல பார்க்கிற ஒரு காமன் ஃபேக்டர்ஸ் என்னன்னா, இது மூன்றையுமே வெளியரங்கமாக 4 பேர் பார்க்கிறதுக்காக செய்யவே கூடாது. உனக்கும் உன் தேவனுக்கும் மட்டும் இடையே தெரிந்திருக்கக்கூடியதாக இவைகள் மூன்றும் இருக்க வேண்டும். நான் கொடுக்கும் போதும் அது எனக்கும் என் தேவனுக்கும் மட்டும் தெரிந்ததாக இருக்க வேண்டும். நான் ஜெபிக்கும் போது என்னுடைய ஜெபம் எனக்கும் என் தேவனுக்கும் இடையே நடக்கக்கூடிய சம்பாஷணையா இருக்கிறபடினாலே அது 4 பேருக்கு தெரிய வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. மூன்றாவது, நான் உபவாசிக்கும் போது மனுஷங்க காணும்படியாக நான் உபவாசிக்க கூடாது. அந்தரங்கத்திலே இவைகள் மூன்றும் செய்யப்பட வேண்டும். அந்தரங்கம் என்றால் என்ன நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுக்கு முந்தி பார்த்தோம். நானும் தேவனும் மட்டும் பார்க்கக்கூடிய, என்னிடம் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது அந்தரங்கம். அல்லேலூயா. வேற எந்த மனுஷனும் அதுக்குள்ள பார்க்கவே முடியாது. ஆமென். சோ மூன்றாவது காமன் ஃபேக்டர் என்னவென்று சொன்னால், இந்த மூன்றுக்குமே ஆண்டவர் என்ன சொல்றாரா? அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவே உனக்கு வெளியரங்கமாக பலனளிப்பார். God, our Father will reward us openly. Amen. தெளிவாய் வேதம் சொல்கிறது. இந்த மூன்றையும் ஆண்டவர் இயேசு சொல்லுகிற விதமாய் நாம் செய்வோம் என்றால் நிச்சயமாக அவர் வெளியரங்கமாக நமக்கு என்ன செய்வாரா? பலனளிப்பார். Amen. சோ உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த 3 ஒழுக்கங்களையும் கடைபிடிப்போம். இந்த நாளிலே நீயோ உபவாசிக்கும் போது என்கின்ற தலைப்பிலிருந்து நாம் காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென் சொல்லுவோமா? சோ இந்த நாளிலே இந்த தொடர் போதனை நிறைவடையும். அடுத்த வாரத்திலிருந்து வேறு தலைப்புகளிலே நாம் போதனைகளை பார்க்க போகிறோம். நீயோ உபவாசிக்கும் போது, இதுதான் மூன்றாவது வருகிற ஒரு கிறிஸ்தவ ஆவிக்குரிய ஒழுக்கமாய் இருக்கிறது. அதை தான் 6ஆம் அதிகாரத்தின் 16வது வசனத்திலே பார்க்கிறோம். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். வாசிக்கலாமா? நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணி. பாருங்க,
அவங்க உபவாசிக்கிறாங்க, உண்மைதான். இதற்கு முன்பு ஜெபத்திலும் அப்படிதான் பாருங்க, அவர்கள் ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள் அப்படின்ற வார்த்தையை நம்ம வாசிச்சோம். ஆமென். ஜெபம் பண்ண விரும்புகிறது நல்லதுதான். ஆனால் அவர்கள் ஏன் ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள் என்றால், மனிதர்கள் காணும் பொருட்டாக ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அங்கதான் மிஸ்டேக் வருது. ஜெபிக்க விருப்பம் இருக்கிறதுல தப்பு இல்ல, ஆனா எதுக்கு விரும்புறோம்? நம்முடைய விருப்பத்தின் பிறகு இருக்கக்கூடிய நோக்கம் என்ன? மனுஷன் பார்க்கும்படியாக என்னுடைய விருப்பம் இருக்கிறதா, அல்லேலூயா, அல்லது என் தேவன் பார்க்கும்படியாக நான் அதை செய்ய விரும்புகிறேனா? ரொம்ப முக்கியம். எதுக்கு? அல்லேலூயா, நான் எதுக்கு சர்ச்சுக்கு போறேன்? 4 பேர் என்னை சர்ச்சுக்கு போறேன்னு பார்க்கிறதுக்கா? பிரைஸ் காட். ஐயோ இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணும்னா பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க, அப்படி சர்ச்சுக்கு போறோமா? ஐயோ இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போய் தீரணும், என்னை பார்க்குறவங்க இவன் சர்ச்சுக்கு போலையேன்னு சொல்லிடுவாங்க. எதுக்காக சர்ச்சுக்கு போறோம்? சர்ச்சுக்கு போறேன், என் ஆண்டவருடைய பிரைஸ் காட், என் ஆண்டவரை ஆராதிக்க போறேன், என் ஆண்டவர் என்னோடு பேச போறாரு, நான் அதை கேட்கும்படியாக நிச்சயமாக நான் போக வேண்டும். அதான் என்னுடைய விருப்பமாக இருக்க வேண்டும். இங்கு சொல்லும் போது பாருங்க, அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக. எல்லாரும் சொல்லுங்க, மனுஷர் காணும் பொருட்டாக. மனுஷர் காணும் பொருட்டாக. நோக்கமே, இன்டென்ஷனே ராங்க. உபவாசம் போடுறாங்க, நல்லதுதான். ஆமென். உபவாசத்தை குறித்து ரொம்ப ஆழமா இதுல நம்ம பார்க்க போறது இல்லை, மேலோட்டமான காரியங்களை தான் பார்க்க போகிறோம். என்றாலும் ஒரு சில காரியங்களை நாம் அதில் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். மனுஷர் காண வேண்டும் என்று இந்த 3 ஒழுக்கங்களை நம்ம செஞ்சா அதனுடைய பலன் பரத்திலிருந்து நமக்கு வருகிறது இல்லை, வேஸ்ட். அதுக்கு உபவாசிக்காம நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருந்தது பெட்டர். பரத்திலிருந்து, பரலோக பிதாவினிடத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதம் ஒன்றும் வராது. ஆமென். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். துக்க முகமா வச்சுக்கிறாங்க. அவங்கள பார்த்தாலே போதும், சாப்பிடல. ஏன்? அவங்க நோக்கம் என்ன? அடுத்தவங்க வந்து அவங்கள்ட்ட வந்து என்ன செய்யணும்? கேட்கணும். ஏன் டல்லா இருக்கீங்க பிரதர் இன்னைக்கு? நீ ஃபாஸ்டிங். ஏன் சிஸ்டர் ரொம்ப டல்லா இருக்கீங்க? ஐயோ ஒன்றும் இல்லை பிரதர், நான் உபவாசத்தில். அடுத்தவங்க ஏன் நீங்க டல்லா இருக்கிறீங்கன்னு கேட்கணுன்றதுக்காக தங்களுடைய முகத்தை என்ன செய்யறாங்க? வாட பண்ணுகிறார்கள். ஆமென். அடுத்தவங்க பரிதாபங்களை சம்பாதிப்பதில் ஒரு சிலருக்கு ரொம்ப சந்தோஷம் பாருங்க, ரொம்ப டேஞ்சர். ஆமென். பிறருடைய பரிதாபத்தை சம்பாதிக்க நினைக்காதீங்க. அல்லேலூயா. அடுத்தவங்க உங்க மேல அன்பு காட்டுவதை நீங்கள் வரவேற்கலாம், ஆனால் அடுத்தவங்க உங்க மேல பரிதாபம் காட்டுகிறதை ஒருபோதும் நீங்க அனுமதிக்க கூடாது. நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். சோ இவர்கள் என்ன செய்கிறார்கள்? மனுஷங்க காண வேண்டும் என்று தங்களுடைய முகங்களை வாட பண்ணுகிறார்களாம். வாட பண்ணுகிறார்கள். இவர்களே ஆர்டிபிஷியலா என்ன பண்றாங்க? வாட வைக்கிறாங்க. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க நினைச்சது நடந்துருச்சு. 4 பேர் வந்து ஏன் இவ்வளவு டல்லா இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும். இவங்க அவங்களுக்கு பதில் சொல்லணும். என்ன பதில் சொல்லணும்? நான் உபவாசம் பண்றேன் பிரதர் அப்படின்னு சொல்லணும். அது நடந்துருச்சு. ஆனால் பரலோகத்திலிருந்து அந்த உபவாசத்திற்கு எந்த பலனும் கிடைக்காது. அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். சோ நம்முடைய உபவாசம் என்பது எப்படிப்பட்டதா இருக்கணும்? நிச்சயமாய் ஒரு கிறிஸ்தவன், ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் உபவாசிக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் உபவாசித்தார்களா? நிறைய பேர். புதிய ஏற்பாட்டில் உபவாசம் தேவையில்லையா? பாருங்க, ஒரு சிலர் வந்து ஆண்டவராக இயேசு சொல்றாரு இல்லையா, ஏன் உங்க சீஷர் உபவாசம் பண்ணாம இருக்காங்க அப்படின்னு. ஒண்ணு, மணவாளன் இருக்கும்போது அவர்கள் உபவாசிக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்ற வசனத்தை வச்சுட்டு புதிய உடன்படிக்கையிலே உபவாசம் என்பதே தேவையில்லை என்று சொல்லிவிட முடியாது. புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், பிரைஸ் காட், அவர்கள் உபவாசித்த பதிவுகள் வேதத்திலே இருக்கத்தான் செய்கிறது. அல்லேலூயா. அப்படி என்றால் உபவாசம் என்பது ஒரு கிறிஸ்தவ ஆவிக்குரிய ஒழுக்கமாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சோ நாம் நிச்சயமாய் உபவாசிக்க வேண்டும். இரண்டாவது, அந்த உபவாசம் ஒருபோதும் மனிதர் காணும்படியாக இருக்கவே
கூடாது. நீங்க உபவாசத்துல இருக்கீங்கன்றது கூட அடுத்தவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது, காண்பித்துக் கொள்ளவே கூடாது. ஆண்டவர் பரலோக பிதாவின் இடத்திலிருந்து நமக்கு ஒரு பலன் வேண்டுமா, அல்லேலூயா, காமிக்கவே கூடாது. அடுத்தவங்களுக்கு நம்முடைய உபவாசம் தெரியவே கூடாது. அல்லேலூயா, பிரைஸ் காட். சோ இந்த உபவாசங்கள் 4 வகைகள், பொதுவாக 4 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. இது ஒரு உங்களுக்குள்ள இன்ஃபர்மேஷனுக்காக நான் சொல்றேன் பாருங்க. முதலாவது வகை உபவாசம் என்பது கம்ப்ளீட் ஃபாஸ்டிங் ஆர் அப்சல்யூட் ஃபாஸ்டிங் என்று சொல்லுகிறார்கள். கம்ப்ளீட் ஃபாஸ்டிங் ஆர் அப்சல்யூட் ஃபாஸ்டிங், முழுமையான ஒரு உபவாசம். முழுமையான உபவாசம் என்று சொல்லும்போது நோ ஃபுட் நோ வாட்டர். ஆமென். ஆகாரமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. மோசே அவர் 40 நாட்கள் பிரைஸ் காட் அந்த நியாய பிரமாணத்தை அவர் வாங்கும் போது அவர் தேவ பிரசன்னத்தில் இருந்தார் என்பதை பார்க்கிறோம். அங்கு அவர் புசியாமல் இருந்தார், தண்ணீர் குடியாமல் இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆமென். வேதத்திலே அதற்கான பதிவுகள் இருக்கிறது. இரண்டாவது, அப்போஸ்தலனாகிய பவுல் பிரைஸ் காட் 3 நாட்கள் அவர் புசியாமலும் குடியாமலும் இருந்தார் என்பதாக அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிரைஸ் காட். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். புசிப்பு இல்லை, குடிப்பு இல்லை, தண்ணீரும் இல்லை, சாலிடும் இல்லை, லிக்விடும் இல்லை, ஒண்ணுமே இல்லாம அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்தார். அதற்கான வேத சான்றுகள் இருக்கிறது. இந்த வகை உபவாசத்தை கம்ப்ளீட் ஃபாஸ்ட் ஆர் அப்சல்யூட் ஃபாஸ்டிங் என்று நாம் சொல்லுகிறோம். இது எல்லாத்துக்கும் பரிந்துரைக்கப்படுகிறது இல்லை. கவனிங்க, இந்த உபவாசத்தை எல்லாரும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆமென். ஆண்டவர் உங்களை நடத்துவார் என்றால், ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்திலே அதற்கான பலனை உங்களுடைய ஆவியிலே கொடுப்பார் என்றால் நீங்கள் இருக்கலாமே தவிர உங்களுடைய இஷ்டத்திற்கு இந்த உபவாசத்தை மேற்கொள்வது அவ்வளவு நல்லதல்ல. ஆமென். அல்லேலூயா. மாமிசீகமா இதை செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்டு அவருடைய நடத்துதலின்படிதான் இவைகளை நாம் செய்ய வேண்டும். இரண்டாவது வகை நார்மல் ஃபாஸ்டிங், சாதாரணமா எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு உபவாசம். அது என்ன உபவாசம்? பிரைஸ் காட். ஆகாரம் இல்லை, ஆனால் தண்ணீர் இருக்கிறது, தண்ணி குடிச்சுக்கலாம். பொதுவாக இந்த சபைகளிலே அல்லது நாமும் கூட இந்த உபவாசத்தை மேற்கொள்ளுகிறோம். ஆமென். சாப்பாடு இல்லை, ஆனா என்ன குடிக்கலாம்? தண்ணி குடிச்சுக்கலாம். அல்லேலூயா. இந்த உபவாசத்தை தான் இயேசு மேற்கொண்டார் என்பதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நம்ம வாசிக்கலாமா? மத்தேயு 4ஆம் அதிகாரத்தின் 2வது வசனம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அல்லேலூயா. வேதத்திலே அவருக்கு தாகம் உண்டாயிற்று என்கின்ற பதிவு இங்கே இல்லை. கவனிக்கணும். அவருக்கு என்ன உண்டாயிற்று? பசி உண்டாயிற்று, தாகம் எடுக்கல. அதன் அர்த்தம் என்னன்னா, அவர் தண்ணீர் பருகி இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. ஏன் இதை டிஃபரெண்ட் பண்ணி காமிக்கிறோம்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய உபவாசத்தை அப்போஸ்தலர் 9:9 வாசித்தோம். அங்க வசனம் என்ன போட்டிருக்குன்னா, அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் காட். ஆனால் இங்க இயேசுவுக்கு சொல்லும் போது அவருக்கு பசி உண்டாயிற்று என்று மட்டும்தான் சொல்லப்படுகிறதை கவனிக்கிறோம். ஆமென். இது ஒரு பொதுவான ஒரு உபவாசமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட உபவாசத்தை குறித்த பழைய ஏற்பாட்டு நிகழ்வுகள், புதிய ஏற்பாட்டு நிகழ்வுகள் சர்ச் ஹிஸ்டரியில, சபை வரலாற்றிலே பல சான்றுகளை நாம் சொல்ல முடியும். இப்படிப்பட்ட உபவாசங்கள், பொதுவாகவே உபவாசம் என்றால் 3 நாள், 7 நாள், 21 நாள், 40 நாள் இப்படிதான் இருப்பாங்க. பாருங்க, ஏன்னா வேதத்தில் இருந்த பரிசுத்தவான்கள் இப்படிப்பட்ட நாட்கள் தான் அவங்க இருந்திருக்கிறதாக சொல்லுகிறார்கள். சோ 3வது வகை உபவாசம் என்பது
பார்ஷியல் ஃபாஸ்ட் என்று சொல்லலாம். பார்ஷியல் ஃபாஸ்ட். இந்த பார்ஷியல் ஃபாஸ்ட் 2 வகைப்படும். ஆமென். பார்ஷியல் ஃபாஸ்டிங்னா பகுதி, முழுமையான உபவாசம் கிடையாது, பகுதி உபவாசம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த பார்ஷியல் ஃபாஸ்ட்ல முதல் வகை எப்படின்னா, குறிப்பிட்ட உணவு வகைகளை நான் சாப்பிட மாட்டேன். இதுவும் ஒரு உபவாசம் தான். அல்லேலூயா. நீ கவனிக்கிறீங்களா? ஒரு குறிப்பிட்ட உணவு வகைகளை மட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன். நான்வெஜ் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன். குறிப்பிட்ட நாட்களுக்கு இந்த குறிப்பிட்ட உணவை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அவங்க இருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு எனக்கு என்வி வேண்டாம், நான்வெஜ் வேண்டாம், கறி சாப்பிட மாட்டேன், காய்கறியை மட்டும் சாப்பிட போறேன். பிரைஸ் காட். அல்லேலூயா. இது பார்ஷியல் ஃபாஸ்டிங் என்று சொல்லப்படுகிறது. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, தானியேல் உபவாசம் என்றும் சொல்லுகிறார்கள். என்ன உபவாசம்? தானியேல் உபவாசம். ஏன் என்று சொன்னால், தானியேலும் அவனோடு கூட இருந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கின்றவர்கள் ராஜாவின் பந்தியிலே கொடுக்கப்படுகிற உணவை நாங்க சாப்பிட போறது இல்ல, அவர் கொடுக்கிற திராட்சை ரசத்தை நாங்க பருக போகிறது இல்ல, எனக்கு மரக்கறிகளால் வெஜிடபிள்ல உண்டாக்குனதை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. அல்லேலூயா. சோ இது ஒரு வகை உபவாசம் தான். ஆமென். அல்லேலூயா. நம்மளே கண்ட்ரோல் பண்ணி நமக்கு பிடிச்ச ஏதோ ஒன்றை இதை நான் என்ன செய்ய போறது இல்லை, செய்ய போறது இல்லை அப்படின்னு நம்மை அதை விலக்கி வைப்பதும் ஒரு உபவாசமே. ஆமென். இந்த பார்ஷியல் ஃபாஸ்டிங் உடைய 2ஆம் விதம் என்னவென்று சொன்னால், அவங்க 3 வேளை ஆகாரத்தில் ஏதோ ஒரு வேளையை சாப்பிட மாட்டாங்க. நான் உபவாசத்தில் இருப்பேன். அப்படி பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் பார்த்துருக்கோம். நம்மளும் அப்படி பண்ணுவோம் இல்லையா? காலை நேரம் உபவாசம், மதியம் சாப்பிட்டுக்கலாம். காலை எழுந்ததுல இருந்து சாப்பிட மாட்டாங்க, மதியம் சாப்பிடுவாங்க. சிலவங்க காலை மதியம் சாப்பிட மாட்டாங்க, நைட் சாப்பிடுவாங்க. இதுவும் ஒரு வகை பார்ஷியல் ஃபாஸ்டிங் தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பிரைஸ் காட். இந்த வகை உபவாசம் பரிந்துரைக்கப்படுகிறதற்கு காரணம், நம்முடைய ஆரோக்கியம் கருதி இப்படிப்பட்ட உபவாசங்களை மேற்கொள்வது நல்லது. ஏன்னா எல்லா உடல்களும் ஒரே விதத்திலே இருக்கிறது இல்லை. எல்லா உடல்களும் இந்த ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டிங் இருக்கு பாத்தீங்களா, அப்சல்யூட் ஃபாஸ்டிங் பண்ண முடியாது. ஆமென். நம்முடைய உடலுக்கு எது செட் ஆகுதோ அதன்படியாக நாம் உபவாசிப்பது ஞானமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனா ஒரு விசுவாசி உபவாசிக்கணுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா என்ன செய்யணும், உபவாசிக்கணும். அல்லேலூயா. பாருங்க, இந்த உபவாசத்திலும் கூட இயேசு எப்படி உபவாசிக்க கூடாது என்பதை அவர் சொல்லுகிறதை முதலாவது பார்த்தோம். அதே காரியத்தை தான் ஏசாயா 58ஆம் அதிகாரத்தின் 3வது 4வது வசனத்திலும் படிக்கிறோம். பாருங்க, ஏசாயா 58ஆம் அதிகாரத்தின் 3. நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீங்கள் நோக்காமல் இருக்கிறது என்ன? நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து, சொல்லுங்க, உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். ஓகே. இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எப்படி உபவாசிக்காத அப்படின்னு சொல்றாரு. அதிலே நீர் நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நோக்காமல் இருக்கிறது என்ன? அப்ப இவங்களுடைய நினைப்பெல்லாம் கவனிங்க, இவங்க உபவாசிக்கிறதே கர்த்தர் ஏதோ ஒரு பிஸியா வேற வேலையில இருக்கிறாரு, இவங்கள அவரு கண்டுக்கல. அதனால ஏதோ ஒண்ணு செஞ்சு அவர் பார்வையை இவர் பக்கம் திருப்புறதுக்காக அவர்கள் உபவாசிக்கிறார்கள். அவங்க நோக்கம் பாருங்க, நான் ஏதோ உருண்டு பிறண்டு சாப்பிடாம சாக கடந்தாவது
கடவுள் என்னை பார்க்கட்டும், திரும்பி பார்க்கட்டும். அங்க நினைப்பே தப்பு. ஆண்டவருடைய கண்ணு நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தம்முடைய பிள்ளைகளை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அல்லேலூயா. அவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அவர் கண்களை அடைக்கிறதே இல்லை தம்முடைய பிள்ளைகளுக்கு. ஆனால் இவர்கள் உபவாசிக்கிறது எப்படிப்பட்ட உபவாசம்னா, நாங்கள் உபவாசிக்கும் போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன, நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாது இருக்கிறது என்ன. பாருங்க, நோக்கமே தப்பு. ஆத்மாவை நான் ஒடுக்கிறேன், பாருங்க, என்னைய நானே குத்திக்கிறேன், என்னைய நானே ஒடுக்குகிறேன். எதுக்கு ஒடுக்குறேன்னா நீங்க என்னை பார்க்கணும். அவர் ஏற்கனவே நம்மளை பார்க்கிறாரா இல்லையா? அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. நம்ம தகப்பனவர். பிரைஸ் காட். தகப்பனுடைய கவனத்தை என் மீது நான் திருப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. தகப்பனுடைய முழு கவனமும் என் மேல் தான் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அவரை கவனிக்கிறேனோ இல்லையோ, எல்லாம் சொல்லுங்க பாப்போம். நான் என் தகப்பனை கவனிக்கிறேனோ இல்லையோ, என் தகப்பன் என் மீது எப்போதும் கவனமாய் இருக்கிறார். அப்படிப்பட்டவரை நான் ஏதோ ஒன்றை செய்து அவருடைய கவனத்தை என் மீது திருப்ப வேண்டிய அவசியம் என்ன? தப்பு. அல்லேலூயா. அதுக்கடுத்து பாருங்க என்ன சொல்கிறேன், அறியாமல் இருக்கிறது என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாக செய்கிறீர்கள். பாருங்க, எப்படி உபவாசம் இருக்கக்கூடாதா? உங்கள் இச்சையின்படி நடந்து உங்களுக்கு இஷ்டமானதெல்லாம் நீங்க செஞ்சு என்னைக்கும் செய்யற வேலையை தான் செஞ்சு, என்னைக்கும் செய்யற தப்ப உபவாசம் பண்ணும் போது செய்யற, என்னைக்கும் செய்யற வேலைய உபவாசம் பண்ணும் போது செய்யற. ஆனா எல்லார்ட்டையும் நான் உபவாசம் பண்றேன்னு சொல்லிக்கிறேன். நான் அருமையா சொல்றேன், உபவாசம்னு சொல்ற, உபவாசிக்கும் நாளிலே என்னைக்கும் நீ உன்னுடைய இச்சையை நிறைவேற்றுகிற காரியத்தை நீ நிறைவேற்றுகிறாய். உன் வேலைகளை எல்லாம் கட்டாயமாக செய்கிறாய். அல்லேலூயா. அடுத்தவர் சொல்றார் பாருங்க, இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் கொத்துகிறதற்கும் உபவாசி. நோக்கமே என்னன்னா அடுத்தவன் கெட்டு போகணும். இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் நாசமாய் போவார்களாக. ஒரு நாள் உபவாசத்தை போட்டு எப்படி அந்த குடும்பம் நாசமாகணும். அல்லேலூயா. நோக்கமே தவறு. நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியா இந்நாளிலே உபவாசிக்கிறது போல என்ன செய்யாதீங்க. இப்படிப்பட்ட உபவாசம் இருக்கக்கூடாது. ஏன்னா உபவாசத்தின் நோக்கமே வேற. உபவாசம் எதற்கு நம்ம போடுறோம்னா, உபவாசம் போட்டு ஆண்டவருடைய கவனத்தை நம் மீது திருப்புவதற்கல்ல, ஆண்டவர் நம்மை நினைக்க வைக்கிறதுக்கு. நாம் ஏதோ ஒன்றை செய்து அவர் நம்மை நினைப்பதற்கு அவரை முயற்சி செய்வதல்ல. அதான் அவசரம் சொல்லுது, எங்கள் ஆத்மாவை நாங்கள் ஒடுக்குகிறதை நீர் நினையாமல் இருக்கிறது என்ன. அவர் என்னை நினைக்கும், நான் ஏதோ ஒண்ணு செய்யணும், அவரு என்னை நினைக்கணும், நினைக்க வைக்கிறேன் அவரை. நோக்கமே தப்பு. பிரைஸ் காட். ஏன் நோக்கம் தப்பு அப்படின்னு நான் சொன்னேன்னா, பிரைஸ் காட், ஆண்டவர் ஒன்றை உங்களுக்கு கொடுப்பதாக வாக்குத்தத்தம் பண்ணி விடுவார் என்று சொன்னால் 100% அதை அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். உங்களுக்கு ஒன்றை தருவேன் என்று சொல்லுவார் என்று சொன்னால் 100% ஆண்டவர் அதை உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் ஒன்று ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பதில்லைன்னு சொல்லிட்டாருன்னா நீங்க என்னதான் குட்டிக்கரணம் போட்டாலும் அது உங்களுக்கு கிடைக்க போவது கிடையாது. ஏன்னா வேதத்திலே இல்லை. வேதம் முடியாது என்று சொல்லுகிறதை நான் உபவாசம் போட்டு முடிய வைக்க என்னாலே முடியாது. எத்தனை பேர் புரியுது? அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக நிச்சயமான ஒரு டெஃபினிட் கமாண்ட்மெண்ட். ஆமென். நீ ஆண்டவர் அல்லாத ஒரு பிணைப்புக்குள்ளே உன்னை இணைக்க கூடாது. அல்லேலூயா. உன்னுடைய நுகத்தை நீ பூட்டக்கூடாது. வேதம் தெளிவாய் சொல்கிறது. அதை உடைக்கிறதுக்கு நான் உபவாசம் போட முடியாது. ஆமென். நான் உபவாசம் போடுறதுனால அந்த வசனத்தை தேவன் வேதத்திலிருந்து எடுக்க போறதும் கிடையாது. அல்லேலூயா. பிரைஸ் காட். சோ ஆண்டவர் சொன்னதுதான்.
ஆண்டவரை மாற்றுவதற்காக நான் எடுக்கிற முயற்சி தோல்வியில் தான் முடியும். ஆண்டவர் முடியாது என்று சொன்னது முடியாதுதான், ஆனால் ஆண்டவர் கொடுப்பேன் என்று சொன்னது நிச்சயமாக நமக்கு கிடைத்தே தீரும். ஏன் இவைகளை சொல்லுகிறேன் என்றால், பிரைஸ் காட், சங்கீதம் 18:2 வாசிப்போம். கர்த்தர் என் கன்மலையும், கர்த்தர் என் கன்மலையும், என் கோட்டையும், என் கோட்டையும், என் இரட்சகரும், என் இரட்சகரும், என் தேவனும், என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும், என் கேடகமும், என் கேடகமும், என் இரட்சணிய என் கொம்பும், இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். சங்கீதக்காரன் என்ன அழகா ஆண்டவர் குறிச்சு இங்க எழுதுறார் பாத்தீங்களா? கர்த்தரின் கன்மலையும், ஃபர்ஸ்ட் என்னது? கர்த்தரின் கன்மலையும், என் கோட்டையும், என் இரட்சகரும், என் தேவனும், நான் அடைக்கலமும், என் துருகமும், என் கேடகமும், என் இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரின் கன்மலையாய் இருக்கிறார். சத்தமா, கர்த்தரின் கன்மலையாய் இருக்கிறார். ஆங்கிலத்தில் எப்படி போடணும்னா, the Lord is my rock. என்னவா? the Lord is my rock. ராக்னா என்னது? பிரைஸ் காட். ராக்னா என்னது? பாறை. ராக்னா என்னது? பாறை, கல்லு. அல்லேலூயா. தமிழ்ல கொஞ்சம் டீசெண்டா சொன்னோம்னா அதுக்குள்ள உண்மையான அர்த்தம் நமக்கு என்ன செய்யறது இல்ல, தெரிகிறது இல்ல. God is my rock அப்படின்னா கர்த்தர் என்னவா இருக்கிறாரா? பாறையை போல இருக்கிறாரா. அதன் அர்த்தம் என்னன்னா, என்ன வெயில் அடிச்சாலும் பாறை ஷேப் மாறாது. என்னதான் மழையும் இடியும் கல் மலையே வந்தாலும் பாறை எப்படி நேத்துக்கு இருந்துச்சோ அப்படிதான் இன்னைக்கு இருக்கும். என்னதான் வெப்பம் 40-42 டிகிரி ஹாட் சன்னா இருந்தாலும் பாறை அப்படியே உருகி ஓடிடாது. நேத்துக்கு எப்படி பாறை இருந்துச்சோ அந்த பாறை இன்னைக்கும் அதே ஷேப்ல தான் இருக்கும். அல்லேலூயா. எந்த காலநிலைகளும், கவனிங்க, எந்த காலநிலைகளும் எந்த சூழ்நிலைகளும் ஒருபோதும் பாறையின் உருவத்தை மாற்றுகிறது கிடையாது. அதை போலதான் அல்லேலூயா கர்த்தர் கன்மலையாய் இருக்கிறார். The Lord is my rock. அவர் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்னதுதான், அவர் சொல்லாதது. Praise God. சொன்னதை நிச்சயம் செய்வாரு. Praise God. அவர் முடியாதுன்னது முடியாததுதான். நாங்க என்ன குட்டிக்காரணம் போட்டாலும் ஒரு பாறை ஷேப் மாற போறது கிடையாது. கவனிங்க, நம்முடைய உபவாசத்தின் நோக்கம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப உபவாசம், the objective of our fasting is not to fulfill our own lust. என்னுடைய சொந்த இச்சையை அல்லது என்னுடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நான் எடுக்கிற ஒரு முயற்சியாக உபவாசம் இருக்க கூடாது. அப்படி போனோம்னாலே ஃபர்ஸ்டே தப்பு. முதல் கோணல் முற்றும் கோணல் தமிழ்ல சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கோணல் ஃபுல்லாவே கோணல் தான். நிறைய பேர் பாருங்க முதல்ல கோணல்ல போறது ஆண்டவர்கிட்ட. எதையோ ஒண்ணு அவரை பார்க்க வச்சிடணும், அவரை நோக்க வச்சிடணும், அவரை நினைக்க வச்சிடணும், அதுக்கு உபவாசம் போடணும். முதல் கோணல் முற்றும் கோணலாகத்தான் இருக்கும். அல்லேலூயா. சோ என்னுடைய உபவாசத்திற்கான என்னுடைய நோக்கம் என்னுடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவும் கர்த்தருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் இருக்கக்கூடாது. மாறாக கர்த்தருடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக என்னுடைய மனதை மாற்றி அமைக்கக்கூடிய பிரைஸ் காட் ஒரு இடமாக, ஒரு நேரமாக உபவாசம் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? நிறைய நேரத்தில் பாருங்க, கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்முடைய மனம் இசைந்து போகாது. நான் உன்னை விரும்பிட்டு இருப்பேன், கர்த்தர் என் மீது வைத்திருக்கிற சித்தம் வேறாக இருக்கும். என்னுடைய விருப்பம் வேறு, என் தேவனுடைய விருப்பம் வேறாக இருக்கும். அப்ப உபவாசத்துல நான் போய் என்ன செய்யறேன்னா, என்னுடைய மனதை நான் டிசிப்ளின் பண்றேன். அல்லேலூயா சொல்லுவோமா? என் தேவனுடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பம், என்னுடைய விருப்பம் அல்ல. என் தேவனுடைய சித்தம் தான் என் வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு இந்த உபவாச நாட்களிலே என்னை தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்றார் போல மாற்ற
மாற்றி அமைக்கிறேன். அதுதான் உபவாசம். அல்லேலூயா, பிரைஸ் காட். அப்ப நான் உபவாசம் போட்டு தேவனை மாத்துறது கிடையாது, நான் உபவாசம் போட்டு என்னை மாற்றுகிறேன். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சோ இது பேரும் ஒரு ஒழுக்கம் தான். தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, மனம் ஒரு குரங்கு, அவர் மைண்ட் இஸ் அ மங்கி அப்படின்னுவாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு கிளையில இருக்கும், நாளைக்கு வேற ஒரு கிளையில உட்கார்ந்து இருக்கும், நாளைக்கு வேற ஒரு கிளைக்கு தாவும். நம்முடைய மனது ஒரு நிலையிலே இருக்காது. அந்த ஒரு நிலையிலே இல்லாத மனதை தேவன் விரும்புகிற வண்ணமாக நாம் இருக்கும்படியாக ஃபோக்கஸ் பண்ண வைக்கிற ஒரு நேரம் தான் உபவாசத்தின் நேரம். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. என்னுடைய இஷ்டம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையிலே ஆக கடவுது என்கின்ற ஒரு நிலைக்கு என்னை கொண்டு வருகிற ஒரு இடம் தான் என்னது? உபவாசத்தின் நேரமாக இருக்கிறது. அல்லேலூயா. மேலும் ஒரு மனிதன் ஆவி மனிதனாக இருக்கிறான். எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் என்ன கவனிக்கிறீங்க? ஒரு மனிதன் ஆவி மனிதனாக இருக்கான். எப்படி தேவன் ஆவியாய் இருக்கிறார்? ஆவியாய் இருக்கிற தேவன் அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி மனுஷன் என்ன செய்றாரு? உண்டாக்குகிறார். அப்ப மனிதனும் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? தேவனை போலவே ஆவி மனிதனாய் இருக்கிறான். அவன் ஒரு ஆவி. ஆக்சுவலி அவனுக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது. அவன் தன்னுடைய சரீரத்திலே வாழ்கிறான். நம்ம இப்ப எல்லாரும் என்ன செய்றோம்? நம்ம உடம்புல வாழ்றோம். இந்த உடம்பல்ல நானு பாஸ்டர் ஜான் தினகரன் நீங்க பார்க்கிற இந்த உடம்பு இல்ல. இந்த உடம்புக்குள்ள உட்கார்ந்து ஜன்னல் வழியா எட்டி உங்களை பார்த்துட்டு இருக்கிறாரு. எது ஜன்னல்? கண்கள். உண்மையான ஜான் தினகரன் இந்த உடம்புக்குள்ள உட்கார்ந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க காண்கின்ற இந்த உருவம் ஜான் தினகரன் வாழ்கிற ஒரு வீடாக இருக்கிறது, ஒரு கூடாரம். சோ ஒரு மனிதன் ஆவியா இருக்கிறான், அவனுக்கு ஒரு ஆத்துமா இருக்கிறது, அவன் ஒரு சரீரத்திலே வாழ்கிறான். இந்த மூன்று பகுதிகளை உடையவனாக மனிதன் இருக்கிறான். ஆமென். நேரம் கிடைக்குமானால் ஒரு நாள் ஆவி ஆத்துமா சரீரத்தை குறித்து தெளிவான காரியத்தை நாம் பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் அதை செய்வார், நமக்காக நிச்சயமாக செய்வார். மிக முக்கியமான ஒரு தலைப்பு, அதை நாம் அறிந்திருக்க வேண்டும். மனிதனை குறித்த சத்தியம் என்ன? அல்லேலூயா என்கின்ற தலைப்பிலே அந்த காரியங்களை நாம் பார்க்கலாம். பாருங்க, ஆவி ஆத்மா சரீரம், இந்த மூன்று பகுதிகளை மனிதனுடையவனாக இருக்கிறான். இந்த ஆத்மா நடுநிலை வகிக்கிறதாக இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? இந்த ஆவி தேவனுடைய காரியங்களை கேட்கிறதாக, தேவன் பேசுகிறதை கேட்கிறதாக, அல்லேலூயா, தேவரகமான காரியங்களை செய்கிறதாக இருக்கிறது ஒரு புதுப்பிக்கப்பட்ட மனிதனுடைய ஆவி. ஆனால் அவனுடைய சரீரம் இன்னும் ஆதாமின் சரீரமாய் இருக்கிறபடினாலே, எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம ரட்சிக்கப்பட்ட போது ஆவியிலே புதுப்பிக்கப்பட்டு இருக்கிறோம். இன்னும் அதே பழைய சரீரத்துல தான் வாழ்றோம். அதனாலதான் சரீரத்தை நம்பி வேலை செய்யக்கூடாது. நான் ஒரு சரீரம் அல்ல, நான் ஒரு ஆத்மா அல்ல, நான் யாரா இருக்கேன்? ஆவியாய் இருக்கிறேன். ஆவியிலே நான் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறேன். அல்லேலூயா. சோ இந்த ஆத்மா எது பக்கம் சாயுதுன்றதுதான் மேட்டர். அல்லேலூயா. தேவரகமான காரியங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்முடைய ஆத்மா நம்முடைய ஆவியோடு ஒட்டிக்கொள்ளுகிறது. அல்லேலூயா. ஆனால் தேவரகமான காரியங்கள் மீது அக்கறையற்றவனாக நான் இருக்கும்போது உடம்பு என்னெல்லாம் செய்தோ அதை செய்வதற்கு மனது துடிக்கிறது. ஆமென். என்னெல்லாம் உடம்பு கேட்குதோ, எனக்கு சாப்பாடு வேணும், உடம்பு பசிக்கும், எனக்கு உடனே சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லும். உடனே நம்ம என்ன செய்யறோம்? சாப்பிடுறோம். உடம்பு கேட்கறது உடம்பு என்ன செய்யறோம்? கொடுத்துக்கிட்டே இருக்கும். உடம்பு சொல்றதுக்கு கீழ்ப்படிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா ஆவி சொல்றத கேட்க மாட்டேங்கிற. ஏன்னா நம்முடைய ஆத்மா எதன் பக்கத்துல இருக்கு? சரீரத்து பக்கத்துல சாஞ்சு கிடக்கு. அல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த உபவாச நாளிலே நம்ம என்ன செய்யறோம்? சரீரம் இப்ப சாப்பாடு கேட்குது, நம்ம என்ன செய்யறோம்? சரீரமே, இன்னைக்கு நீ சொல்றத நானு கேட்க போறது இல்லை. நம்முடைய உபவாச நாளிலே நம்முடைய சரீரத்தின் பேச்ச நான் கேட்க போறது
கிடையாது. அதனாலதான் பாருங்க, இந்த உபவாச நாள்ல உபவாசமும் போட்டுக்குவாங்க, வேலைக்கு எப்பயும் மாதிரி போவாங்க, எப்பயும் மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. உபவாச நாள் என்று ஒன்றை நீங்கள் நியமிப்பீர்கள் என்றால் முற்றிலுமாக நீங்கள் தேவ சத்தத்தை கேட்கக்கூடிய வண்ணமாக நீங்கள் உங்களை வைத்திருக்க வேண்டும். ஜெபிக்கிறதற்கும் வேதத்தை தியானிப்பதற்கும் மட்டும்தான் அந்த நேரத்தை நீங்க செலவிட வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த உபவாசம் வெறும் பட்னி தான். சிலவங்க பட்னி கிடப்பாங்க இல்லையா, சாப்பாடு இல்லாம. அதுக்கும் உங்களுடைய உபவாசத்துக்கும் வித்தியாசமே இருக்காது. இந்த உபவாசத்தின் நாள்ல நம்ம என்ன உண்மையில செய்யறோம்னா, என் உடம்பு செய்யறத நான் கேட்காம என்னுடைய ஆவியிலே தேவன் சொல்லுகிற காரியங்களை நான் கேட்கும்படியாக தீர்மானம் செய்கிறேன் என்று சொல்றதுக்கு பேர் தான் என்னது? உபவாசம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் காட். ஏன்னா டெய்லி பாருங்க, உடம்பு சொல்றதையே கேட்டிருக்கோம். இதை செய்யணும் செய்வோம், அதை செய்யணும் அங்க பாருணும் பார்ப்போம். பிரைஸ் காட். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தின் 3வது வசனம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்து. பாருங்க, நமது மாமிச இச்சையின்படியே நடந்து நமது மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை செய்து. பாருங்க, சரீரமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். பாருங்க, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக, என்ன கவனிங்க, ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பதாக என்னுடைய சுபாவம் எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா, இது ரெண்டும் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. மனசும் மாமிசமும். அல்லேலூயா. ஆத்மாவும் சரீரமும் மட்டும்தான் ஒண்ணுக்கு ஒண்ணு ஃப்ரெண்ட்ஷிப். அது என்ன சொல்லிச்சோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்துச்சு. ஆனா நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னுடைய ஆவி புதிதாக எனக்குள்ள புதுப்பிக்கப்பட்டு இருக்கிற அப்படின்னாலே, இப்ப என்னுடைய ஆத்மாவை, என்னுடைய மனதை ஆவி பக்கமா நான் இழுக்கணும், சரீரத்து பக்கமா நான் விடக்கூடாது. இன்னும் என்னுடைய மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை நான் செய்வேன் என்று சொன்னால், நான் என்ன பண்ணல, நான் புதிதாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சிருஷ்டியை போல நடந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். உலகத்தாருக்கும் ஆண்டவரை அறியாதவர்களுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, உலகத்தார் மனசும் மாமிசமும் விரும்பினவைகளை செய்கிறவர்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆவியும் மனதும் இசைந்து காரியங்களை செய்கிறவர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? சோ உபவாசம் என்பது தேவனை மாற்றுவதற்காக கிடையாது. உபவாசம் என்பது தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ப என்னை நான் மாற்றிக்கொள்வது. எத்தனை பேர் தெளிவா புரிஞ்சிருச்சு? பிரைஸ் காட். சோ இந்த உண்ணாவிரத போராட்டம்லாம் இருக்கக்கூடாது. உண்ணாவிரத போராட்டம்லாம் சில நிறுவனங்கள்ல பாருங்க, சாப்பிடாம உட்கார்ந்துருப்பாங்க. என்னன்னா, தங்களுடைய கோரிக்கைகளை அந்த கம்பெனி நிறைவேற்றணும், போனஸ் கூட்டி கொடுக்கணும், சம்பளத்தை கூட்டி கொடுக்கணும்னு பிடிவாதமா சாப்பிடாம உட்கார்ந்து, அது கிடையாது உபவாசம். நீங்க சாப்பிடாம பிடிவாதமா உட்கார்ந்து இருந்தாலும் ஆண்டவர் தரக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா உங்களுக்கு கொடுக்க மாட்டார்கள். பிரைஸ் காட். ஏனென்றால் அவர் லார்ட் இஸ் a rock. நான் சொல்லுங்க, கர்த்தரின் கன்மலை. ஆமென். அல்லேலூயா. அப்படியானால் எப்படி நான் உபவாசிக்க வேண்டும்? பிரைஸ் காட். வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். 17, 18 வாசிப்போம். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, எண்ணெய்க்கு இல்லாத அளவு நீ உபவாசிக்கும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படின்றார் ஆண்டவர். வெளியே இருக்கிறவன் நீ உபவாசிக்கிறத கண்டுபிடிக்கவே கூடாது. அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிற உபவாசத்தின்படியான உபவாசம் இருக்கணும்னா மற்றவர்கள் நம்மை பார்த்து என்ன செய்யணும்? கேட்கணும். பிரைஸ் காட். என்ன இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க, உபவாசம் நாளின் போது தான் நம்மளை பார்த்து என்ன செய்யணும்? ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும். அன்னைக்கு தான் தலைக்கு எண்ணெய் வச்சு பவுடர்லாம் போட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணி நம்ம இருக்கணும். ஏனென்று சொன்னால், என்னுடைய உபவாசம் மனிதர்களுக்கு நான் காண்பிக்கிறதாக இல்லாமல் அந்தரங்கத்திலே பார்க்கிற என் தகப்பன் பார்க்கும்படியாக நான் செய்கிறேன். இரண்டாவது என்னத்தை பார்த்தோம்?
என் அந்தரங்கத்தில் இருக்கிற என்னுடைய தகப்பனுடைய சித்தத்திற்கேற்ப என்னுடைய மனதை நான் மாற்றிக்கொள்வதற்காக நான் இருப்பதற்கு பேர் தான் என்னது? உபவாசமாக இருக்கிறது. 18வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அல்லேலூயா, பிரைஸ் காட். சோ ஒரு கிறிஸ்தவன், ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லக்கூடியவன், முதலாவது கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும், நிச்சயமாக. இரண்டாவது, அவன் கட்டாயமாக ஜெபிக்கிறவனாக இருக்க வேண்டும். மூன்றாவது, தன்னைத்தான் கட்டுப்படுத்துகிறவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு கட்டுப்பாடு இல்லாதவனாய் அவன் வாழக்கூடாது. உபவாசம் என்பது என்ன டிசிப்ளின் பண்ணுகிற நேரம். எத்தனை பேர் என்ன கவனிக்கிறீங்க? என்னை நான் டிசிப்ளின் பண்றது நான் உலகத்திற்கு காண்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்னை நான் ஒழுங்கப்படுத்துகிறேன். கட்டுக்கடங்காமல் ஓடிக்கொண்டிருக்கிற என்னுடைய மனதை தேவ வார்த்தையினாலே கட்டுக்குள்ளே கொண்டு வருகிறேன். இப்படி ஓடக்கூடாது. நீ கர்த்தருடைய வசனத்தின்படிதான் நீ இருக்கிற. நான் என் ஆத்துமா கிடையாது, நான் என் சரீரம் கிடையாது. உண்மையான நான் யாரா இருக்கிறேன்? ஆவியா இருக்கிறேன். ஆவியா இருக்கிறவன் கர்த்தருடைய வசனத்தின்படிதான் தன்னை நடத்துகிறவனாக இருக்கிறான். மனதின்படி அல்ல, மாமிசத்தின்படியும் அல்ல. சோ உபவாசம் என்பது என்னை நான் ஒழுங்குபடுத்துகிற நேரம். நான் என்னை ஒழுங்குபடுத்துகிற நேரத்தை அடுத்தவங்களுக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தன்னுடைய வழிகளை செவ்வாய்ப்படுத்துகிறவனுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? அப்படி ஒரு வசனம் இருக்கு இல்லையா? தன் வழிகளை செவ்வாய்ப்படுத்துகிறவனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். அப்படி ஒரு வசனம் இருக்கு. அல்லேலூயா. சோ என்னை நான் ஒழுங்குபடுத்தும் போது ஆண்டவருக்கு அது பிடிக்கும். அல்லேலூயா. நிச்சயமாய் பரலோகத்திலிருந்து அதற்கு பலன் உண்டு. ஆமென். சோ ஆண்டவருடைய பிள்ளை தன்னை டிசிப்ளின் பண்ணுகிறவனா இருக்கணும். தன்னுடைய வார்த்தைகளை இந்த உபவாச நாட்கள்ல என்னென்ன சம்பவிக்கும் பாருங்க. என்னுடைய மனதிலே ஓடுகிற தாறுமாறான நினைவுகளை நான் என்ன செய்யறேன்? கட்டுப்படுத்துகிறேன். என் வாயிலிருந்து வெளியேறுகிற ஒரு தீமையான தீர்ப்பான வார்த்தைகளை என்ன செய்யறேன்? நான் கட்டுப்படுத்துகிறேன். சில நேரம் கோபத்துல உள்ள இருந்து பொத்துட்டு வந்துடுது பாருங்க வார்த்தை. ஊழியர்களே கூட சில நேரம் நல்லாதான் இருக்கும். கோபம் வந்துருச்சுன்னா பட்டுன வாயில இருந்து என்ன வரும்? அதன் அர்த்தம் என்னன்னா உள்ள எங்கேயோ அது கிடக்கு. உள்ள இந்த குப்பை எங்கேயோ கிடக்குது. அது கோபத்துல என்னை கட்டுப்படுத்த முடியாம என்ன செஞ்சிருது? வாய் வழியா வெளியேறிடுது. சிந்தையும் அப்படிதான். உள்ள குப்பை கிடக்கு. அந்த குப்பை என்ன செய்யுது? வெளியே வருது. இந்த உபவாச நாட்களின் போது என்னுடைய மனதை நான் சுத்தப்படுத்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்றவாறு என்னுடைய வார்த்தைகளை நான் சுத்தப்படுத்துகிறேன். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையின் இலக்கை நான் என்ன செய்றேன்? தேவ வார்த்தையின்படி நிர்ணயிக்கிறேன். நான் யார் என்கின்ற அடையாளத்தை இன்னும் அறிந்து கொள்கிறேன். இதெல்லாம் தான் உபவாசத்திற்கு காரணமா இருக்கணுமே தவிர, என்னுடைய உபவாசத்தினால தேவன் என்னை பார்க்கணும், அவர் என்னை நினைக்கணும், அவரை நான் நினைக்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உபவாசத்துக்கு போனா உபவாசத்தின் நோக்கமே தவறாக மாறிவிடுகிறது. ஸோ நிச்சயமாய் நாம் உபவாசிக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு எப்படி முடியுது? இன்னைக்கு பாருங்க, பல வகையில் இந்த பார்ஷியல் ஃபாஸ்டிங் என்று சொன்னா எந்த நேரமும் செல்போன் கையில் இருந்துட்டு இருப்பாங்க. ஜப நேரத்தில் மட்டும் நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், ஆலோசனை சொல்றேன். செல்போனை மட்டும் தூக்கிட்டு போயிடாதீங்க. ஜெபிக்கணும்னு நீங்க நினைச்சிட்டீங்களா, செல்போன் ஆஃப் பண்ணி எங்கேயாச்சும் வச்சுட்டு போயிருங்க. ஆமென். அவங்கள ஜெபிக்க விடாது. பிரைஸ் காட். ஜபத்துல உங்களுக்கு என்னத்தை கொடுத்துட்டே இருக்கும்? அது டிஸ்ட்ராக்ஷன் கொடுத்துட்டே இருக்கும். அல்லேலூயா. உபவாசத்துல என்ன செய்யக்கூடாது? செல்போன் இல்லாம உபவாசிக்கணும்னு ஒரு உபவாசம் போட்டா நல்லதுதான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா அந்த செல்போன் மனிதர்களை ஆக்கிரமித்து இருக்கிறது. இன்றைக்கு அரை மணி நேரம் இந்த செல்போன் இல்லாம யாராலையுமே இருக்க முடியல பாருங்க. எங்க செல்போன்? தானா தேடுறோம் பாருங்க. என் பிள்ளை எங்க அப்படின்னு தேடுறதுல இப்ப கம்மி ஆயிடுச்சு. எங்க செல்போன் எங்க வச்சு? ஏதாச்சும் வந்திருக்கா? யாராவது மெசேஜ் அனுப்பியிருக்கு? செல்போன் நம்மளை என்ன செஞ்சிருக்கு? ஆக்கிரமித்து இருக்குது. செல்போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் இவ்வளோ நேரத்துக்கு இந்த செல்போனை நான் தொடவே
ராஜாவின் பாத்திரத்தில் வருகிற சாப்பாட்டை சாப்பிடுறதும் இல்லை, அவர் திராட்சை ரசத்தை பருகுகிறதும் இல்லைன்னு தானியேல் உபவாசம் இருந்ததை போல இந்த செல்போன்கள் நம்ம உபவாசம் இருக்க முடியும். பண்ணி வச்சிருங்க, யார் கூப்பிட்டாலும் பரவாயில்ல. பிரைஸ் காட். தேவ சமூகத்தில் நம்ம ஒழுங்குபடுத்தி விட்டு, அது தேவையில்லைன்னு நான் சொல்ல வரல, அதற்கும் ஒரு தேவை இருக்கு. ஆனா ஜெபத்தை அது டிஸ்ட்ராக்ட் பண்ணும். அல்லேலூயா. நிச்சயமாய் உபவாசம் இருங்க, நல்லது. அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா உங்களுக்கு வெளியரங்கமான பலனை கொடுப்பார். அது மட்டும் இல்லாம நீங்க உங்களை கட்டுப்படுத்துகிறவர்களாக இருப்பீர்கள். இந்த கட்டுக்கிடங்காத மனுஷன் தான் போய் கண்ட வேலையெல்லாம் பார்ப்பாங்க. விபச்சாரத்து பாவத்துல விழுவான், கண்ட பாவத்துல விழுவான். அல்லேலூயா. ஏன்னா தன்னுடைய மனதை அவனால என்ன செய்ய முடியல, கட்டுப்படுத்த முடியல. இது தப்பு அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை அவனால கட்டுப்படுத்த முடியாமல் அவன் செய்கிறான். அதன் அர்த்தம் என்னன்னா, அவன் மனது தாறுமாறா என்ன செஞ்சிட்டு இருக்கு, ஓடிட்டு இருக்கு. அல்லேலூயா. இந்த உபவாசம் அப்படிப்பட்ட தாறுமாறான மனதை மாற்றி மனதை தேவ ஆவியின் மூலமாக, பிரைஸ் காட், பிரைஸ் காட், கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதற்கு ஏற்றார் போல தன்னை நடத்துவதற்கு உதவி செய்யும். ஸோ உபவாசம் நல்லதுதான். நிச்சயமாய் நாமும் உபவாசிக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருந்தது? பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை துதிப்போம். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.